சின்ன குழந்தையிலேருந்து யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் நிறைய பேருக்கு வெண்டைக்காய் பிடிக்கிறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி பொரியல்லாம் செஞ்சால் சாப்பிட்றதில்ல. ஆனால் இந்த வெண்டைக்காவோட உருளைக்கிழங்கையும் சேர்த்து ரோஸ்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தா கூட கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. செய்யறது ரொம்ப சுலபம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பொரியல் செய்யறதுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காவும் 4 உருளைக்கிழங்கு தோல் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல வெண்டைக்காயை தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு துணியால் தொடச்சிட்டு நம்ம சாம்பாருக்கு எப்படி கொஞ்சம் நீளமாக நறுக்குவோமோ அந்த மாதிரி நறுக்கிக்கணும். தொடச்சாதான் உங்களுக்கு அந்த குழகுழப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ வெண்டைக்காயை நறுக்கி வச்சாச்சு. அடுத்தது உருளைக்கிழங்க தோல் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ஓரளவு மீடியம் சைஸாக சின்ன சின்ன துண்டங்கள்லாம் போட்டுட்டு உடனே அதையும் தண்ணியில் போடணும். அப்போ தான் உங்களுக்கு கருத்து போகாமல் இருக்கும். இப்போ வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு நறுக்கியாச்சு. வானிலையில் 1/2 லிட்டரு தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சதை தண்ணியை வடிச்சிட்டு சேர்க்கணும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்தோடனே ஜஸ்ட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். அந்த சமயத்தில் அடுப்பை நிறுத்திட்டு ஒரு 3-4 நிமிஷம் மூடி வச்சா போதும். 25% இந்த உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். இந்த மாதிரி வெந்த உருளைக்கிழங்கை தட்டில் மாற்றிக்கலாம். இனிமேல் வேக போடாமல் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். குறைஞ்ச எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெயில் முதல்ல வெண்டைக்காயை வறுத்துக்கணும். வெண்டைக்காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது வதங்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 பச்சை மிளகாயை நல்லா கொரகொரப்பாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நல்லா வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறம் இது திரும்பவும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே வானலிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது கூட நம்ம வேக வச்சு அதாவது வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சு உருளைக்கிழங்க சிம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி வச்சு எடுத்தால் 5-6 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும். சிம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு தேவையான 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற மல்லி, பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ அடுப்பு நிறுத்தத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காய் சேர்த்துக்கணும். வெண்டைக்காய்க்கு உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கோம். அதுக்கு ஒரு காரம் வேணும் இல்லையா, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இன்னுமே அதிகமாக மிளகாத்தூள் வேணும்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இதிலே பூண்டு தட்டி போடணுன்னா தாராளமாக தாளிக்கிறப்பே பூண்டு தட்டி போட்டுட்டு அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணலாம். மொத்தமே இந்த உருளைக்கிழங்கும் வெண்டைக்காயும் வதக்கி எடுக்க ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோங்க. ரொம்ப குறைச்சலான நேரத்தில் நல்லா முறுமுறுப்பாக வெண்டைக்காவும் நல்லா வதங்கியிருக்கும், உருளைக்கிழங்கும் நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மாங்காய் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா தயிர் 1 டீஸ்பூன், அதுவும் இல்லைனா ஒரே 1 டீஸ்பூன் புளிக்கரைசல் சேர்த்துட்டா வெண்டைக்காய் அந்த குழகுழப்பு இருக்காது, நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஃபுல் வீடியோவுடைய லிங்க் தரேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.